காலபைரவரின் நாய் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு முறை ஒரு நாய் சிவபெருமானை சந்தித்து ஒரு உருக்கமான கேள்வியை கேட்டது. இறைவா, மனிதர்களால் மட்டுமே உங்களை சரணடைய முடியுமா? என்னை போன்ற உயிரினங்களால் உங்கள் அருளை உணர முடியாதா என்று வேண்டி நின்றது. அந்த நாயின் பக்தியைக் கண்ட சிவபெருமான் கனிவுடன் அதற்கு பதிலளித்தார். யாகங்கள் நடைபெறும் இடங்களுக்குச் சென்று அங்கு ஓதப்படும் சிவ வேதங்களை கேட்குமாறு அந்த நாய்க்கு வழிகாட்டினார். சிவனின் அறிவுரைப்படி அந்த நாய் தட்சன் நடத்திய ஒரு மிகப்பெரிய யாகத்திற்குச் சென்றது. ஆனால் வேதங்களைச் சொல்லும் இடத்தில் ஒரு நாய் இருப்பதைக் கண்டு தட்சன் கடும் கோபமடைந்தார். நாயை அடித்து அங்கிருந்து விரட்டினார். தன்னை நம்பி வந்த உயிருக்கு நேர்ந்த அவமானத்தைக் கண்டு சிவபெருமான் கடும் கோபமடைந்தார். தட்சன் முன் தோன்றி தன்னலமற்ற ஒரு உயிரை அவமதித்த நீ நடத்தும் இந்த யாகத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது என்று சாபமளித்தார். ஒரு நாய்க்காக தட்சனுடன் போரிடவும் சிவபெருமான் தயங்கவில்லை. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகவே சிவபெருமான் காலபைரவர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. நாயின் பக்தியை பாராட்டும் விதமாக காலபைரவர் அந்த நாயையே தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார். சிவபுராணங்களின்படி தன்னை நம்பிய ஒரு சிறு உயிரினத்திற்காக இறைவனே போர்க்களம் புகுந்த உன்னத கதை இது.